ஆக்சுவலா இந்த கன்டென்ட்ட வந்து நான் எதுக்காக ஒரு வீடியோவா மேக் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா என்னோட மைண்ட் செட்ல மாரி நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த கன்டென்ட் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் 2016ல வந்து எம்சிஏ முடிச்சிருந்தேன். ஸோ 2016லேருந்து நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். பட் வந்து ஃபுல்லா சாஃப்ட்வேர் ஃபீல்டானா கிடையாது. நான் 2016ல சாஃப்ட்வேர் இது வந்து நான் ஜாயின் ஐ மீன் சாஃப்ட்வேரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு சின்ன கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் 2017ல பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ்க்கு போனேன். பட் பிஸ்னஸ்க்கு போனாலும் சைட் பை சைடா வந்து நான் சாஃப்ட்வேர் வந்து நான் விடவே இல்ல. பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2020ல வந்து நான் டீச்சிங் டொமைன் போனேன். டீச்சிங்ல வந்து ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு 1 1/2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்பவும் கூட நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ல வந்து நான் சைட்ல வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து நான் சாஃப்ட்வேர்ல தான் இருந்துட்டு தான் இருக்கேன். பட் வந்து நான் இப்போ என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2024ல வந்து நான் ஒரு ட்ரஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து என்னோட சேனல்ல வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியும். புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து நான் எதுக்காக நான் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த இதில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்து நான் ஃபண்ட் கலெக்ட் பண்ண போகும்போது நிறைய பிரச்சனை வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். அதை பற்றி நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ட்ரஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கேட்டேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வந்து என்னோட விஷயமே பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம பிஸ்னஸ் சைடு போகணுங்கிறத வந்து நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் சைடு தான் நம்ம போகணுங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணேன். இப்போ இதுவே வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, சில மாதம் வந்து நிறைய ஆர்டர் கிடைச்சிது அப்படின்னா வந்து 70,000 80,000 1 லேக் மேலே வரைக்கும் கூட கிடைக்கும். சில மாதம் வந்து ஆர்டரே கிடைக்காது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 ஸோ அப்படி தான் கிடைக்கும். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் டொமைனை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் லைஃப் லாங் வந்து அப் டு நான் இருக்கிற வரைக்கும் கூட என்னால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். பட் அப்படி நான் போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னெல்லாம் தேவை, என்ன சுற்றி இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த தேவைகளை வந்து என்னால் வந்து இது பண்ண முடியும். பட் இதுவே வந்து நம்ம பிஸ்னஸ்ன்னு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் நம்ம வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் பண்ணால் மட்டும் நம்ம வந்து சொசைட்டி ஐ மீன் நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் 10 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 6 மணி 7 மணி நைட்டு அது வரைக்கும் வந்து நான் வெளியே போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே வந்து நான் பப்ளிக்கே நான் பார்க்க போகிறது கிடையாது. எல்லாமே வந்து சிஸ்டம் முன்னாடியே என்னோட ஒர்க் எல்லாமே போயிடும். பட் இதுவே வந்து நம்மளோட விஷன் வந்து மக்களுக்கு பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் போது வந்து நம்ம ஃபேஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து வெளியே வந்து நம்ம ரிவீல் பண்ணி காமிக்கணும், வெளியே ரிவீல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் வந்து எல்லாருக்கும் என்ன வரும், ஒரு ட்ரஸ்ட் வரும். இப்போவே வந்து நான் வீடியோவை இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போவே நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து இது வந்து உண்மையாக இருக்காது, பொய்யா இருக்கலாம் அப்படின்னு எப்போ அவங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸை வெளியே காமிக்காமல் நம்ம ஒரு ரெக்கார்டிங் மூலமாக இல்லை சம்திங் மூலமாக நம்ம பண்ணும்போது வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் டவுட் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் காசு கலெக்ட் பண்ணுறேன் அப்படி பண்ணுறவங்க வெளியே வராமல் உள்ளே இருந்தும் பண்ணும்போது வந்து மக்களுக்கு வந்து டவுட் வரும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால வந்து நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும், சர்வீஸ் டொமைனில் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ பஜாரில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே இவங்களா ஓகே இங்கே இவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எதுக்காக கிராசரி பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பஜாரில் இருக்கோம். அட் த சேம் டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபண்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து நம்மளை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபண்ட் கொடுப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க, ஏதாவது குட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இதுவே வந்து நான் வீட்டில் இருந்து பண்ணுறேன் அப்படின்னா என்னை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகாது. இதுவே வந்து நான் வெளியே ஒரு பஜாரில் போய் நான் உட்காந்துருக்கேன், வெளியே நம்ம போகும்போது வந்து நிறைய பேர் நம்ம டே பை டே நம்மள நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆகும், நிறைய பேர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து என்ன கிடைக்கும், ஒரு நம்மளை பற்றின ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும், நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஸோ அப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயம் நோக்கி நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இதில் பிஸ்னஸ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 70-80 வருது அப்படின்னா நான் அதை காமிக்கிறேன். 70-80 வருது அப்படின்னா இதுவே வந்து நான் பிஸ்னஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மாதத்துக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் கழிச்சிங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 10,000 கூட கிடைக்காது. பட் எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து ஃபுல் டைமாக அதே நான் எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போது ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் இதுவே வந்து நான் இப்போ ஆஃப்லைன் ஃபிசிக்கலாக போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக அட்டெண்டன்ஸ் நான் கொடுத்தாகணும். மார்னிங் 9 போகிறேன் அப்படின்னா ஈவினிங் அப் டு நம்ம நைட் கண்டிப்பாக ஒரு 10 வரைக்கும் நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுத்தாகணும்.
ஸோ அந்த மாதிரி போகும்போது வந்து மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ஃபுல் டைம் இருந்தால் கூட எனக்கு வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 அந்த அதுக்கு மேலே கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம வந்து நல்லா இது பண்ணலாம், நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாம். பட் நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து நம்மளோட மெயின் மோட்டோ கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து இன்கம் ஓரளவுக்கு நம்மளுக்கு மினிமலாக வருது அப்படின்னா வந்து அந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட விஷன் என்ன, அந்த விஷனை வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயம் இப்போ வந்து நான் ஒரு ட்ரஸ்ட் பில் இந்த ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி வந்து இப்போது வீடு இல்லாதவங்களுக்குலாம் சர்வீஸ் பண்ணதான் இதை ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறது இப்போ நான் ஒரு ஆள் இதில் கொடுக்குறதுக்கு பதிலாக என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க, என்னோட கஸ்டமர்ஸ், என்னோட சைடில் இருக்க கொலீக்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணும்போது வந்து நம்ம அது ஈஸியாக வந்து நம்ம பண்ண நினைக்கிற வந்து பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்க பண்ணணும்னு நினைக்கிற வந்து நம்ம ஒரு 100 பேர் நம்ம ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரீசன். நான் வந்து ஃபுல்லாக கிடையாது, நான் இங்கேருந்து கிராசரி சைடு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பிஸ்னஸ் போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மைண்ட் எல்லாமே நம்ம அங்கே தான் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே வந்து நம்ம நிறைய அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், நம்ம வந்து பில்ஸ் வர்றது, எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். பட் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அந்த மாதிரி கிடையாது, ஃபிக்ஸடாக நம்மளுக்கு போயிட்டு இருக்கும். மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸி தான். பட் நம்ம பிஸ்னஸ்குள்ளே ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நானே இது ரொம்ப நாள் யோசிச்சு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்கு வந்து வெப்சைட் இதுதான் அந்த வெப்சைட். ஸோ நான் என்ன நேமில் ஆரம்பிக்கலாம்னு வச்சிருக்கேன்னா அயன் மாட்டுங்கிற நேமில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து எல்லாமே என் சைட்லேருந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நான் என்ன கொஞ்சம் ஃபன் மட்டும் எனக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஃபன் வந்துருச்சு அப்படின்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நான் அதை ஆரம்பிச்சிருவேன். இடம் எல்லாமே நான் லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எங்கே ஆரம்பிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா உடம்புடி தான் ஆரம்பிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் இருக்குது, ரெண்டுக்குமே இருக்குது, ரெண்டுக்குமே லைவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேருமே கூட நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஓன் ஃபண்டில் நான் பண்ணலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் இடையில ஒரு இது வாங்கியிருந்தேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன். நான் பிஸ்னஸ் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன். பட் அதில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நான் லாக் ஆனதுனால வந்து இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ் தான் அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதில் தான் நான் என்ன பண்ணுறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஆன்லைன் போகும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே பில்லிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக என்ன ப்ராஃபிட் ஆயிருக்கு, நம்மளுக்கு டே பை டே எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அந்த பிரேக்கப் வந்து நம்ம வந்து கிளியராக எடுக்க முடியும். நிறைய பிஸ்னஸ் வந்து பிரேக்கப் கிடைக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து டிஜிட்டலாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ டிஜிட்டலாக போகணும் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட பிரேக்கப் வந்து எடுத்துடலாம். நம்ம எங்கே வந்து அதிகமாக காசு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, எந்தெந்த ப்ராடக்ட்டில் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சில கஸ்டமர்ஸ் வந்து அமௌண்ட் பெண்டிங் வைப்பாங்க. ஸோ அவங்களோட மேனேஜ் பண்ணுறது, பர்ச்சேஸ், ஸ்டாக்கு, ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே இதுவும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டெகிரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த பிஓஎஸ்ல வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வச்சிருந்தேன். என்ன விஷயம், ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன், பட் அதை மறந்துட்டேன். ஸோ அப்படி நம்ம போகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் டொமைனில் வந்து போக முடியும். 4 பேரை பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு மெயினான இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். நம்மளை நம்பி வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சேலரி பேச நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு சர்க்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைப்பேன். எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கும் போது வந்து அவங்கள வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் தப்பான பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. தப்பான பிஸ்னஸ் மீன்ஸ் என்னன்னா வந்து பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும், பட் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த சொசைட்டியில் நம்மளுக்கு மேலே இருக்க ட்ரஸ்ட் வந்து அவங்க இதாயிரும். நம்மளை நம்பி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரஸ்ட் வந்து சின்ன ஃபண்ட் கேட்குறேன், ஒரு ஸ்பான்சர் பண்ணுற கேட்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம யாரும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டு நம்ம ஒரு டைம் கேட்குறோம் அப்படின்னா அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம இடத்துல வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது வந்து நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் அட் சேம் டைம் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஸோ பண்ணியிருக்க நம்மளோட இந்த இதுவும் நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஸோ நம்மளோட விஷன் வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நான் அதே மாதிரி நான் இன்னொரு தமிழில் இன்னொன்று போட்டிருப்பேன். ஸோ நீங்களும் உங்களோட பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட வெப்சைட்டு, இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தரேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நினச்சிருந்தா 2017 நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன்.
அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு 1 இயர்லேருந்து அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் அப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு பெரிய லெவலில் இருந்திருப்பேன். நான் க்ளோஸ் பண்ணதுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கணும். ஸோ அந்த விஷன் இல்லை, நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகுறாங்க, இல்லை சம்திங் நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறதே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷனை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எந்த ஒரு விஷயமே இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் ஆகுறோம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பிரேக்கப் ஆயிரும், நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி நம்ம போயிடுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா 2017 வந்து நான் கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி நான் போனேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பட் நல்லா தான் இருக்கேன். பட் வந்து ஃபினான்ஷியலாக லாக்கில் இருக்கேன் கொஞ்சம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம நினச்ச விஷயங்கள் நிறைய எதாவது நம்ம பண்ண முடியல. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தான் மெயின் ரீசன். அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணுங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து அதை வந்து நீங்கள் குவிட் பண்ணிட்டு போக மாட்டீங்க. விஷயம் வந்து நம்ம விஷயத்துக்காக நம்ம டார்கெட் பண்ணணும், நம்ம விஷயத்துக்காக வந்து ஒர்க் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுனது என்னோட விஷயம் கிடையாது. என்னோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி நம்ம வந்து வீட்டு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான அவங்களுக்கு ஒரு இதை செட் பண்ணி கொடுக்கணுங்கிறதா என்னோட விஷயம். ஸோ அப்படி விஷயத்துக்கு வந்து நம்ம சும்மா இருந்தால் அந்த விஷயம் வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் நிறைய பேர் வச்சிருக்காங்க. பட் அந்த ட்ரஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃபண்டு வெளியேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட எஃபர்ட்டே இல்லாமல் இருக்குது. அவங்களோட எஃபர்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா வந்து, இப்போ நான் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட எஃபர்ட் எதில் இருக்கணும் அப்படின்னா என்னோட ஓன் அமௌண்ட் அதில் இருக்கணும். பட் நிறைய பேர் ட்ரஸ்ட் வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபண்டை வந்து வெளியே கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெளியே கலெக்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அதை வந்து நான் குறை சொல்லலை. பட் அதை விட வந்து நம்மளால ஒன் ஆஃப் த ஒரு கீ பாயிண்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நம்ம யாரையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நாளைக்கு ஃபுட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கோம், நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபண்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ யாரும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பேக் போனில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், எப்பவுமே பேக் எண்டில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடான ஒரு இது வந்துட்டு இருக்கணும். இப்போ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு முன்னாடி நல்ல ஆர்டர் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நம்ம இப்போ நான் சாஃப்ட்வேர் இப்போ வந்து நான் இந்த கிராசரி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சாஃப்ட்வேர் ட்ரஸ்ட்டையும் நான் சாஃப்ட்வேர் பிஸ்னஸை பேக்கெண்டாக நான் இறங்கி நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கும்போது என்னால் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மாக கொண்டு போக முடியாது. எதுக்காக அப்படின்னா சாஃப்ட்வேர் இதை வந்து என்னால் வந்து எப்போ வேணாலும் அது வந்து டவுன் ஆகும் கிடையாது. பட் வந்து மேபி காம்படிஷன் அதிகமாகும் போது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு வந்து அந்த மார்ஜின் குறையும். ப்ளஸ் வந்து அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா போது சாஃப்ட்வேர் வேறு மாதிரி பிஸ்னஸ் போகும். பட் இங்கே நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுற பிஸ்னஸ் வேறு மாதிரி போகும். இதில் வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து நம்ம கிளைண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5-6 கிளைண்ட்டை தான் டார்கெட் பண்ண முடியும். பட் இதே பிஸ்னஸில் வந்துடும் அப்படின்னா ஒரு நாளைக்கே நம்ம என்ன நினைச்சலாம், ஒரு நாளைக்கு நம்ம நினச்சா ஒரு 100 கஸ்டமர் டார்கெட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ரேஷியோ வந்து பிஸ்னஸ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாருமே அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு ஏஜ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே ஒரு நல்ல இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஒரு இடத்துல ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வேற ஒரு பிளேஸில் கொடுக்கலாம். வேற ஒரு பிளேஸில் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே பாதிக்கப்படுறவங்க அங்கே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம பிஸ்னஸில் போகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து நம்மளை பேக்கில் நம்மளை நம்பி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம கூட ட்ராவல் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ட்ராவல் ஆகும்போது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப பெரிய லெவலில் வந்து நமக்கு சப்போர்ட் தேவைப்படாது, நம்மளே தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிஸ்னஸ்னு வரும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம பின்னாடி வந்து நம்மளை வந்து கை கொடுக்க வருவாங்க. பட் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஒரு ப்ரைவேட் மாதிரி ஆயிடும், பிஸ்னஸ்ங்கிற மாதிரி கிடையாது, ஒரு பப்ளிக் மாதிரி. நம்ம பப்ளிக்கு நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம இறங்கி வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதையை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இல்லை சம்திங் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, அதே நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக அதுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.